உயர்ந்த உள்ளங்கள் நிறைந்த தமிழகத்தின் உன்னதமான அரிமா உறவுகளே, லயன்ஸ் மாவட்டம் 3241I மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் அன்பரசுவின் அன்பு வணக்கங்கள். புதிய அரிமா ஆண்டில் நம்மை புத்துணர்ச்சியோடு வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் அத்தனை ஆளுநர்களுக்கும், அவர்களுக்கு துணை நின்று தோள் கொடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற முதல் துணை ஆளுநர்களுக்கும், இரண்டாம் துணை ஆளுநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முனை முழுங்காத உற்சாகத்தோடு எப்போதும் இல்லாத அளவிலே அவரவருடைய அரிமா மாவட்டத்தை முன்னெடுத்து செல்ல முன்வந்திருக்கின்ற அத்துணை முன்னாள் மாவட்ட ஆளுநர்களுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய பொறுப்புகளை ஏற்று புத்துணர்ச்சியோடு மாவட்ட சங்கங்களை வழிநடத்த உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாவட்ட தலைவர்களுக்கும், சங்கங்களுக்கு தலைவர் செயலர் பொறுப்பேற்று அவர்கள் சமுதாய சேவைகளை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை சங்க தலைவர் செயலர் பொருள்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் நாள் அரிமா இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் மகிழ்ச்சியை மட்டுமே மனதில் கொள்ள வேண்டிய ஒரு நிறைவான நாள். செடிகளிலும் கொடிகளிலும் ஒவ்வொரு நாளும் புத்தம் புது மலர்கள் பூத்து குலுங்குவதைப் போலவே ஒவ்வொரு அரிமா உறுப்பினர்கள் நெஞ்சிலும் ஜூலை முதல் நாள் மகிழ்ச்சி பூக்கள் மனம் முழுக்க பரவி கிடக்கின்றது. நாம் தமிழர்கள் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடுகிறோம். கேரளாவில் விஷு என்கின்ற நாளை கேரளாவின் புத்தாண்டு தினமாக கொண்டாடுகிறார்கள். ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் யுகாதி என்ற விழாவை அவர்கள் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் நாள் உலகெங்கிலும் உள்ள மக்கள் நிர்வாக வசதிக்காக அதை ஒரு புத்தாண்டு தினமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு அரிமா சங்க உறுப்பினரும், தமிழகத்தில் உள்ள 25,000 உறுப்பினர்கள், உலகத்தில் உள்ள சுமார் 15 லட்சம் உறுப்பினர்கள் அனைவரும் ஜூலை முதல் நாளை நாம் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டிலும் நாம் புதிய புதிய சபதங்களை ஏற்று புதிய புதிய தீர்மானங்களோடு அந்த ஆண்டை எதிர்கொள்வது போல ஒவ்வொரு அரிமாவும் ஜூலை முதல் நாள் மேலும் தங்களுடைய சமுதாய சேவை மெருகேற வேண்டும் என்று மனத்திலே உறுதி கொள்ள வேண்டும். உலகில் உள்ள அத்தனை லயன்ஸ் சங்கங்களும் இந்த ஜூலை முதல் நாள் புதிய புதிய சிந்தனைகளோடு, புதிய புதிய எண்ணங்களோடு சமுதாய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு புதிதாக என்னவெல்லாம் நம்மால் செய்ய முடியும் என்று சிந்தித்து தங்களை தயார்படுத்தி கொள்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த ஜூலை முதல் நாளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் தமிழகத்தில் தீபாவளி, பொங்கல், நம்முடைய பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் பிறந்த நாள், திருமண நாள் இவற்றையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நம் குடும்பத்திலே கொண்டாடி கொண்டிருப்பதைப் போல இந்த ஜூலை முதல் நாளையும் விழாக்களில் ஒன்றாக சேர்த்து கொண்டு அந்த நாளை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் நாள் நம்முடைய பன்னாட்டு அளவிலே இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட், பன்னாட்டு லயன்ஸ் சங்க தலைவர் புதிதாக அறிமுகமாகிறார். நம் உலக அளவிலே பன்னாட்டு லயன்ஸ் சங்கத்திற்காக புதிய லட்சிய முழக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கூட்டு மாவட்ட அளவிலே ஒவ்வொரு ஆண்டும் கவுன்சில் சேர்மன் புதிதாக அறிமுகமாகிறார். அவர் கூட்டு மாவட்டத்திற்கென்று லட்சிய முழக்கத்தை வெளியிடுகிறார். அதே போல ஒவ்வொரு அரிமா மாவட்டத்திலும் உலகெங்கிலும் உள்ள 800க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆளுநர்கள் அவர்கள் மாவட்டத்திற்கென்று ஒரு புதிய லட்சிய முழக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவற்றை சிறமேற்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த லட்சிய முழக்கத்திற்கேற்ப சமுதாயத்திற்கு பங்களிப்பை செய்ய தம்மை தயார்படுத்தி கொள்கிறார்கள். பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சொல்லுகின்ற சேவை திட்டங்களோடு அந்த புதிய ஆளுநர்கள் அவர்களுக்கென்று மாவட்ட இலக்குகளாக சொல்லுகின்ற அத்தனை சேவை திட்டங்களையும் ஒவ்வொரு உறுப்பினரும் சிறமேற்கொண்டு அவற்றை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த மாவட்ட தலைவர்கள் கொடுக்கின்ற பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட புதிய புதிய மாவட்ட தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளின் மூலமாக அந்தந்த சங்கங்களை எப்படி வழிநடத்த முடியும், எப்படி மேம்படுத்த முடியும் என்று முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வழிகாட்டுதலிலே எல்லா சங்கங்களும், சங்க உறுப்பினர்களும், சங்க தலைவர் செயலர் பொருளர்களும் அந்த மாவட்ட ஆளுநர், மாவட்ட தலைவர்களின் வழிகாட்டுதலிலே மிகச் சிறப்பாக சேவையாற்றி இந்த இயக்கத்தை உலகின் முன்னணி சேவை சங்கமாக உயர்த்தி காட்ட சபதத்தை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நாள் தான் ஜூலை முதல் நாள். இந்த
ஜூலை முதல் நாள் தொடங்கி புதுமை 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 புதுமைகளால் பூத்து குலுங்க போகிறது நம்முடைய லயன்ஸ் இயக்கம் என்றால் அது மிக இல்லை. கால வளர்ச்சிக்கேற்ப, காலத்தின் கட்டளைக்கேற்ப புதிய புதிய டெக்னாலஜி அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அவருடைய லயன்ஸ் பேர் இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தன்னை மேம்படுத்தி கொண்டே வருகிறது. உலகத்திலேயே ஒரு சேவை இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து உறுப்பினர்களை தக்க வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய சேவையாற்றி வருகிறது என்றால், வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்றால், அது நம்முடைய லயன்ஸ் பேர் இயக்கம் மட்டுமே என்பதற்காக அதனுடைய அத்தனை உறுப்பினர்களும் பெருமை கொள்ள வேண்டும். இந்த மேன்மைக்கு காரணம் கால வேறுபாடுகளை களைந்து, கருத்து வேறுபாடுகளை மறந்து, ஏழை எளிய மக்களின் இதயத்தோடு இணைந்து சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அந்த அரும் தொண்டுதான் லயன்ஸ் பேர் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, வாழ்வித்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை. மற்ற இயக்கங்களிலே பார்த்தீர்களானால் உங்களிடம் தொழிற்சங்கங்கள் இருக்கலாம், நீங்கள் வியாபாரிகள் சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது ஜாதி சங்கங்கள் இருக்கலாம், அரசியல் கட்சிகள் இருக்கலாம், ரசிகர் மன்றங்கள் இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட இயக்கங்கள் எங்கெங்கு காணினும் நிறைந்து கிடக்கின்றன. அவற்றுக்கும் நம்முடைய லயன்ஸ் இயக்கத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், அவற்றிலெல்லாம் அதை கண்டெடுத்த தலைவர்கள், ஆரம்பித்த தலைவர்கள் அவர்கள் வாழ்நாள் வரை அதற்கு தலைவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அதனுடைய தொண்டர்கள் அந்த தலைவரின் கருத்துக்களிலே முரண்பாடு ஏற்பட்டால் விலகி கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய லயன்ஸ் பேர் இயக்கத்திலே தொண்டர்களின் அந்த தொண்டு தோழமை என்ற 2 லட்சிய முழக்கங்கள் மட்டும்தான் நம் தொண்டர்களை உற்சாகமாக இன்னும் வைத்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் மாறாமல் இருப்பார்கள், ஆனால் அதனுடைய தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த புதுமை தான் நம் இயக்கத்தின் தனித்தன்மை. இதுதான் நம்மை 100 ஆண்டுகளை கடந்தும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை. தகுதி படைத்த அனைவருக்கும் தலைவராகின்ற உன்னத வாய்ப்பை வழங்குகின்ற ஒரே இயக்கம் உலகிலேயே லயன்ஸ் பேர் இயக்கம் மட்டும்தான் என்பது வரலாற்று உண்மை. எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற ஜூலை முதல் நாளை நாம் உற்சாகமாக கொண்டாட வேண்டும். இந்த உன்னத இயக்கத்திற்காக நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். புதிய அரிமா ஆண்டை வாழ்த்தி வரவேற்கின்ற அதே நேரத்திலே ஆற்றலும் அற்புதமும் வாய்ந்த நம்முடைய சேவை திட்டங்களால் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். நம்முடைய மிகச்சிறந்த செயல்பாடுகளின் மூலமாக மக்கள் மனதிலே நாம் நிலை பெற வேண்டும். ஒவ்வொரு ஆளுநரின் ஆண்டையும் நம்முடைய உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அவரது காலத்தை பொற்காலமாக மாற்றி காட்ட நாம் புதிய சபதங்களை எடுக்க வேண்டும். புதிய அரிமா ஆண்டில் நாம் எல்லோரும் புதிய உற்சாகத்தோடு இந்த இயக்கத்திலே நிறைய புதுமைகளை படைக்க வேண்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றிலும் எப்போதும் புதுமைகளை நம்மால் செய்ய முடியும் என்பது காலம் காலமாக நம் முன்னோர்கள் கண்ட பேருண்மை. எனவே புதுமைகளை புகுத்துவது என்பது மிகச் சாதாரண விஷயமாக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறும் வகையில், நாம் சார்ந்துள்ள சமுதாயம் நம்மை போற்றுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அமைய வேண்டும். நம் அரிமா இயக்கத்தின் மாவட்ட ஆளுநர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 தேதி அறிவிக்கின்ற அந்த முழக்கங்களை மனதிலே ஏற்றி கொண்டு அதற்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம், மாவட்ட ஆளுநருக்கு கரங்களை பலப்படுத்துகின்ற வண்ணமாக நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இலக்குகளே இல்லாத சுயநலம் நிறைந்த முரட்டுத்தனமான மனங்களை மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற அந்த வலிமையான அற்புதமான மனமாக ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகின்ற ஒரு அற்புத இயக்கம் நம்முடைய லயன்ஸ் பேர் இயக்கம். இப்படி இரக்கமில்லாத மனிதர்களை கூட ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்க வைக்கின்ற அந்த கலைக்கு பெயர்தான் லயனிசம். காத்திருக்கும் வரை காற்றாக இருந்தீர்கள், புறப்பட்டு விட்டீர்கள், புயலாக மாறுங்கள். வெற்றி என்பது வானவில்லின் முடிவில் இருக்கும் பொற்குடத்தை அடைவதல்ல, இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் வருகின்ற சவால்களை வெற்றி கொள்வதுதான் உண்மையான வெற்றி. ஆனால் என்று சொல்லும் மனம் வாய்ப்புகளின் கதவை மூடிவிடும். மேலும் என்று தேடுகின்ற மனம் அந்த வாய்ப்புகளில் இருக்கின்ற வாய்ப்புகளை வெற்றியாக மாற்றிக்கொள்ளும். கொதிக்காத தேநீர் மனம் தராது. அதுபோலவே உழைக்காத மனிதனுக்கு அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்தவே முடியாது. எப்போதும் எதிர்கொள்ளும் சவால்கள் தான் ஒவ்வொரு மனிதனின் சக்தியை அவனுக்கே புரிய வைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நம் இயக்கத்தில் மாற்றங்கள் நிறைந்து கொண்டே
நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மாற்றம் என்பது வாழ்க்கையின் எதிரி அல்ல, அதுதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் எரிபொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, அச்சம் மறந்து புறப்படுங்கள், ஆர்வம் துடிக்க எழுந்திருங்கள், நிச்சயம் வெற்றி நமதென்று நெஞ்சில் தீர்ப்பை எழுதிடுங்கள். புதிய அரிமா ஆண்டில் அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட அத்தனை பதவிகளுக்கும் பெருமை சேர்த்து அத்தனை பதவிகளிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.